ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்னியை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஒரு ஆரஞ்சோட தோலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, பாதி பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் தேங்காய் இவ்வளோ எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பாதி வெங்காயம் மட்டும் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின உடனே தக்காளியையும் சேர்த்து அதையும் ஓரளவு வதக்கிக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாயாக போட்டால் முதல்லையே எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு தோலையும் புதினா தழையையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆரஞ்சு தோல் வதக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பானாலும் ஆயிரும். அதனால் அது பச்சையாகவே தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த புதினா தழையும் இந்த ஆரஞ்சு தோலையும் பச்சையாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா தக்காளி இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சமாக புளி சேர்த்து, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கும் நல்லது, மற்றபடி ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிக்கோங்க. இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.